ப்ரிலிமினரிக்கு ஒரு மாதிரி தயாரானேன். டெஸ்ட் பேட்ச் போட்டேன். அப்போலோவில் வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டேன். ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டெஸ்ட் இருக்கும். 2 டெஸ்ட்டை வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு நாளை நான் 3ஆக பிரிச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சயின்ஸ்லேயும் ஜாகிரஃபிலையும் எனக்கு அந்தளவுக்கு இல்லை. மேக்ஸும் எனக்கு கொஞ்சம் பெருசாக வராது. நான் மேக்ஸுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் சொல்கிறேன். மேக்ஸுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒதுக்கிட்டேன். அடுத்து அந்த டெஸ்ட் பேட்ச் நான் வந்து அப்போலோ மையத்தில் படிக்கிறேன். அந்த டெஸ்ட் பேட்சுக்கு மீதி இருக்க நேரங்களை செலவு பண்ணேன். ரிவிஷனுக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணேன். இதுதான் என்னோட ஒரு நாள் 3 நேரம் ஷெடியூல். 3ஆக பிரிச்சுக்கிட்டேன். சப்ஜெக்டை 3ஆக பிரிச்சுக்கிட்டேன். அதை கடத்தி கொண்டு போனேன். இது என்னோடய ப்ரிலிம்ஸ்க்கான ஷெடியூலாக இருந்துச்சு. அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணேன். அந்த டெஸ்ட்டில் நல்ல மார்க் வந்துச்சு. அதில் நான் கிளியர் பண்ணிட்டேன். மெயின்ஸ்க்கு எப்படி தயார் பண்ணேன் அப்படின்னா அதே மாதிரி தான். எனக்கு வந்து 3rd பேப்பரில் வந்து எனக்கு மார்க் கம்மியாக வந்துச்சு. ஒரு எக்கனாமியாக இருக்கட்டும், ஜாகிரஃபியாக இருக்கட்டும், என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், இதில் எனக்கு மார்க் கம்மியாக வந்துச்சு. அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிஒய்க்யூ, அதுவுமே பிஒய்க்யூ எடுத்து வச்சு அதில் இருக்க விஷயங்களை எடுத்து எப்படி நான் ரிவிஷன் பண்ணிக்கலாம், அதை எப்படி நான் மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்றத அதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கினேன். அடுத்த டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கினேன். மீதியே ரிவிஷனுக்கு ஒரு ரிவிஷனுக்கு ஒன்று, டெஸ்ட்டுக்கு ஒன்று, என்னோட ஸ்லாகாக இருக்கிறதுக்கு எந்த சப்ஜெக்ட்டோ அதுக்கு ஒரு நேரம். இதை 3ஆக பிரித்து ஒரு நாளைக்கு நான் பிரித்து படித்தேன். இதை அச்சீவ் பண்ணேன்.